தலைமறைவாய் இருக்கிற குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியது காவல்துறையுடைய முதல் கடமை. ஆனா சென்னை வியாசர்பாடியில போலீசார் விரட்டி செல்லும் பொழுது 4வது மாடியிலிருந்து கீழே விழுந்த ஒரு நபர் உயிரிழந்திருக்கார். போலீசார் இது தற்செயலா நடந்த விபத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாதிக்கப்பட்டவங்க இது மனித உரிமை மீறல் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. என்னதான் நடந்தது இப்ப பார்க்கலாம். சொல்லு, எந்த போலீஸ்? போலீஸ் தானே. என்ன பண்ணிருந்தீங்க? நான் வந்து எங்கேயோ உட்காந்துருந்தேன் கோட்டர்ஸில் பில்டிங்கில். சரி. நான் இவங்க யாரையோ பிடிக்கிறேன்ட்டு வந்தாங்க. சரி. நாங்கள் இங்கே இருக்கிறேன்ட்டு யாரோ சொல்லிட்டாங்களா. சரி. இந்தமாரி கரியா ராசியா இருக்கிறாங்க, ஜோதியில் இருக்கிறாங்க யாரோ சொல்லிட்டாங்க. சரி. இவங்க மேலே எங்களை பிடிக்கிறதுக்கு வந்தாங்க. சரி. நாங்கள் பார்க்கல. இவங்களை பார்த்தோன்னே நாங்கள் என்ன பண்ணோம், இறங்குறது இது பண்ணோம். சரி. மரம் களியை பிடிச்சிருந்தோம். லாஸ்ட்டு மொட்டை மாடியில் மரம் களியை பிடிச்சின்னு போது ஐயா 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 கீழே கட்டியை பிடிச்சின்னு தொங்குறானுங்க பேர். பிடிங்க இவனுல பிடிச்சி விடுறேன் பிடிங்கன்னாங்க. அது இவ்வளோ கையை தட்டி விட்டாங்க, 2 பேரும் கீழே விழுந்துட்டோம். தன்னை கைது செய்வதாக கூறி தேடி வந்த காவல்துறை 4வது மாடியிலிருந்து தள்ளிவிட்டதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார் ராசையா என்ற இவர். இந்த சம்பவத்தில் ஒரு ரவுடி உயிரிழந்துள்ளார். தவறு செய்தவர்களை தள்ளிவிட்டு கொலை செய்வதுதான் போலீசாரின் நீதி நடவடிக்கையா என பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். என்ன நடந்தது திருவொற்றியூரில்? திருவொற்றியூர் கிராமத்தெரு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு புதன்கிழமை அதிகாலை 5 மணி முதல் பரபரப்பாக காணப்பட்டது. அந்த பகுதியை சேர்ந்த ரவுடிகள் மோகன்ராஜ், ராசையா மற்றும் ஜோதிபாசு ஆகியோரை பிடிப்பதற்காக போலீசார் அங்கு குவிந்திருந்தனர். ஒரு கட்டத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் மூவரும் பதுங்கியிருப்பது தெரிய வரவே போலீசார் அந்த குடியிருப்பை முற்றுகையிட்டு உள்ளே சென்றனர். ரவுடிகள் 3 பேரும் 4வது தளத்தின் மொட்டை மாடிக்கு சென்று பதுங்கிக் கொண்டனர். போலீசாரும் விரட்டிச் சென்று மொட்டை மாடியில் ஏறிய போது 3 ரவுடிகளும் அங்கிருந்து கீழே குதித்ததாக கூறப்படுகிறது. இதில் 23 வயதான மோகன்ராஜ் என்ற ரவுடி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஜோதிபாசு என்ற ரவுடி தப்பி ஓடிவிட்டார். ராசையா என்ற ரவுடி கீழே விழுந்து கால் முறிந்து போலீசாரிடம் சிக்கிக் கொண்டார். நவம்பர் 29ஆம் தேதி சென்னை முத்தையால்பேட்டையில் நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருந்த விஜயகுமார் என்ற ரவுடியை கொலை செய்த காட்சிகள் சிசிடிவியில் வெளியாகின. அந்த காட்சிகளில் சிவப்பு சட்டை அணிந்திருந்தவர்தான் மோகன்ராஜ். அந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக அவர் சேர்க்கப்பட்டிருந்தார். ராசையா மற்றும் ஜோதிபாசு மீதும் கொலை வழக்குகள், சிறிய குற்றச் சம்பவங்கள் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்று கூறும் போலீசார் திருவொற்றியூரை சேர்ந்த அண்ணாமலை என்ற ரவுடியை கொலை செய்ய 3 பேரும் திட்டம் தீட்டியதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்களை கைது செய்ய சென்றதாக கூறுகின்றனர். அவர்கள் தப்பிக்க முயன்றபோது இந்த சம்பவம் நடந்ததாகவும் தெரிவிக்கின்றனர். ஆனால் தங்களை போலீசாரே கீழே தள்ளிவிட்டதாக உயிர் பிழைத்த ரவுடி ராசையா வாக்குமூலம் அளித்துள்ளார். தனது வாக்குமூலத்தில் தள்ளிவிட்ட போலீசாரின் பெயரையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். போலீஸ் பேர் தெரியுமாப்பா? அவர் பேர் ஒருத்தர் ஜிம்மு உடம்பு வச்சுன்னு சதீஷ் அவர் பேரு. சரி. அமுத பாண்டியன்ற மீது 2 பேர்லாம் தெரியல. சரி. ராமகலை டிஷர்ட் போட்டுன்னு வந்தாங்க. சரி. அப்புறம் பல்சர் வண்டியில் வந்தாங்க. கூட போன பையனுக்கு என்னாச்சுப்பா? இறந்துறான். கை என்னாச்சு உங்களுக்கு? கை வந்துச்சு, கால் வந்துச்சு, பல்லுலாம் போயிடுச்சு, எல்லாம் இதாகிடுச்சு. எதுக்காக வந்தாங்க அந்த போலீஸு? என்னை வாழ விட மாட்டுறாங்களே, இதேமாரி தான் பண்ணுறாங்களே. ராசையாவின் தாய் சிவகாமியும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இன்னைக்கு என் புள்ள உயிருக்கு ஆபத்தாக இருக்குது. ஒருத்தன் இறந்துட்டான். அவன் சாவு கூட நாங்கள் வாங்க மாட்டோம் சார். அந்த பையனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அதுக்கோசம் தான் நம்ம கேட்டுனுக்குறோம். என் பிள்ளைய இதே மாதிரி போலீஸ் ஒரே தொல்லை கொடுக்குது. ரொம்ப கஷ்டமாகுது. எனக்கு இருக்குது ஒரே ஒரு புள்ள தான். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. ஆமாம் சார், நான் எடுக்கவே மாட்டேன். ஆம்புலன்ஸில் கூட ஏற்ற மாட்டேன்னு சொன்னேன். மோகன் செத்ததுனால
என் பிள்ளைக்கும் அதே நிலைமை வந்துச்சு. என் பிள்ளைக்கு ஒரு கால் வந்துச்சு, கையெல்லாம் ஒடிஞ்சிச்சு. இனிமேல் என் பிள்ளை எப்படி பழக்க முடியும்? இந்த போலீஸ் இதே மாதிரி பண்ணுது. என் பிள்ளைய வாழவே விட மாட்டேன்றாங்க ஐயா. தவறு செய்தவர்கள் திருந்தி வாழ நினைக்கும் போது மீண்டும் மீண்டும் வழக்கு பதிவு செய்வதையே போலீசார் நோக்கமாக வைத்துள்ளதால் தாங்கள் எவ்வாறு வாழ முடியும் என கேள்வி எழுப்புகிறார் சிவகாமி. போலீஸ் தான் எங்களை வாழவே விட மாட்டேன்து. என் பிள்ளைய வாழவே விடலையே. என் பிள்ளை அப்புறம் என்ன பண்ணும்? இட்டுன்னு போயிட்டு எங்கே இட்டுன்னு போனாலும் கையை காலை வச்சிருவேன். இதே தான் மிரட்டுறாங்க எல்லாம் போலீஸும். எங்கள் அம்மாவெல்லாம் கூட கேட்டார் அசோக் அண்ணா வந்து, உன் பேரெல்லாம் எங்கே, ஜோதி பாஸ் எங்கே, எல்லாரையும் கேட்டார். அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதே நாள் தான் பயந்து பயந்து ஒளியிறதா இருக்குது. எங்களுக்கு வசதி இல்லை, பணம் இதே மாதிரி ஒரு தடவையும் பண்ணிக்கினே இருந்தால் நாங்கள் எங்கே போவோம்? 20,000 30,000 செலவு பண்ணிக்கிட்டு. அப்படியே இல்லைன்னா ஜெயில் வாசல்லையே பிடிச்சிடுறாங்க. என் புள்ள ஒரு தடவை தப்பு பண்ணால் இப்போ சும்மா போலீஸ் வந்து பிடிக்குது. அவனை சேர்ந்தவங்கள எல்லாரையுமே பிடிச்சின்னு போகிறாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? என்னையே ஒரு தடவை கூட்டின்னு போய் 10 மணி வரையிலும் உட்கார வச்சுருந்தாங்க. ரவுடிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீசார் இப்படி தள்ளிவிட்டு கொலை செய்வது நியாயமா என அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அந்த குழந்தைகளை திருந்தவே விட மாட்டாங்களா போலீஸ்காரங்க? தப்பு செஞ்சாலும் நீங்க அடிச்சு வச்சு போலாம். ஒரு உயிரை இது மேல சாவடிக்க கூடாது. அந்த உயிருக்கு என்ன ஆபத்து போலீஸ்காரங்க சொல்லணும் எங்களுக்கு. நாங்க உள்ள எல்லாருமே வருவோம். யார் வேணாலும் சொல்லலாம் எங்களுக்கு போலீஸ்காரங்க. போலீஸ் உயிரை காப்பாத்தா போலீஸ் உயிர் எடுக்க போலீஸ் சட்டம் குத்துக்கிட்டா அந்த சட்டத்துக்கு அவங்க உயிருக்கு என்ன அத்தாச்சு அவங்க காரணம் தெரிஞ்சாகணும். போலீஸ் மேல நாங்க கேஸ் கொடுக்கோம். அதே மாதிரி பதில் தெரியணும். வந்து எங்களுக்கு பதில் தெரியணும். தண்ணி சாப்பிட்டு இதே மாதிரி எங்களுடைய புள்ள நாளைக்கு எங்க புள்ள தப்பு செஞ்சா அதே மாதிரி தள்ளி சாவச்சிருவாங்களா? படுகாயமடைந்த ரவுடி ராசையா ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். மோகன்ராஜ் மரணம் இயற்கைக்கு மாறான மரணம் என போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.